Hello students, 10th Tamil first இயலோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன, செகண்ட் இயலோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன, தேர்ட் இயலோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் இருந்த டெக்ஸ்ட் புக்கில் இருந்து உங்களுக்கு 2 இயல் வந்து இந்த வருஷம் வந்து நீக்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 9 சாப்டர் இருந்தது. இப்போ உங்களுக்கு மொத்தமே வந்து 7 சாப்டர் தான் இருக்குது 10th. ஸோ இந்த 7 சாப்டரில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டர்முக்கு எத்தனை லெசன் வரப்போகுது, குவார்ட்டர்லிக்கு எத்தனை லெசன் வரப்போகுது அப்படின்ற விளக்கமும் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வெறும் ஃபர்ஸ்ட் மிட்டம்கான இம்பார்ட்டன்ட் மட்டும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் ஒவ்வொரு இயல்லையும் கவிதை பேழையிலையா இருக்கட்டும், உங்களுக்கு விரிவானமா இருக்கட்டும், மொழியை ஆள்வோம், மொழியோட விளையாடு, எதெல்லாம் நீங்க படிக்கணும், இதெல்லாம் வந்து பப்ளிக் வரையும் கண்டிப்பா வரும். 10th அப்படின்னாவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுறோம். ஸோ நம்மளோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான். ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸை நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம். அதுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்ட்டர்லி, செகண்ட் மிட்டம் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்றோம். ஸோ இங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அது வந்து நமக்கு பப்ளிக்ல நல்ல ஒரு மார்க்கை கொடுக்கும். ஸோ அந்த நல்ல மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து எதை படிக்கணுமோ அதை தேர்ந்து கரெக்டாக படிக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு லாஸ்ட் டைமில் டைம் இல்லாமல் இருக்கிறத மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டு கடைசியில் நம்ம டார்கெட் 100ன்னு வச்சுட்டு கடைசியில் 90 தாண்டதே வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதெல்லாம் படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், எதெல்லாம் வந்து தமிழில் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எதெல்லாம் எழுத முடியும், எதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணாக்கா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. 10th போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா 100%ல ஒரு 60% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. 40% ஸ்டூடெண்ட்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ மறந்துடுறீங்களா என்னன்னு தெரியல. கல்வி விஜி சேனலில் என்றைக்குமே வந்து தரமான வீடியோஸ் தான் போடுவோம். இந்த வருஷம் 10th தமிழுக்கு புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கூட வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ லெசன் நடத்தணும்னு பிரியப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு லெசனும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு மனப்பாட பகுதியை தெளிவாக விளக்கமாக நடத்தி வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 10th வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது எதுக்கு வாட்ஸ்அப் சேனல் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எக்ஸாம் டைம்ஸில் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் பிடிஎஃபாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் வாட்ஸ்அப் சேனலில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் கொடுக்க மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டிவில் தான் நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோஸ் போட முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டலாக வந்து உங்களுக்கு 7 யூனிட்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் யூனிட் ஜூன் மந்த்தே கேட்குறாங்க, நடத்திடுவாங்க. செகண்ட் யூனிட் வந்து ஜூன் மந்தில் ஒரு ஆஃப் லெசன் நடத்துகிறாங்க. அதாவது மேகம் வரையும் உங்களுக்கு ஜூனில், அதுக்கு மேலே மேகம்க்கு மேற்பட்டு ஜூலையில் பிரம்மம், தொகை, நிலை தொடர்கள், விருந்து போற்றுதும், காசி கண்டம், இது எல்லாமே தொடர்ச்சியாக. அதுக்கடுத்தது ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா கோகுலபுரத்து மக்கள்லேருந்து ஆகஸ்ட் தொடங்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஜூலை மந்த்து தான் வந்து எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு கொடுப்பாங்க. அதாவது 3 இயல் வரும் எப்பயுமே. அதாவது நான் சொல்கிறது லாஸ்ட் டைம் எக்ஸாம்ஸ் ப்ரீவியஸ் இயர் வரையும் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு 3 இயல் வரும். ஆனால் இந்த முறை உங்களுக்கு 3வது இயலில் கோபல்லபுரத்து மக்கள்ல இருந்தே ஆகஸ்ட் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தேர்ட் யூனிட்டில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் வரையும் கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வேணால் உங்களுக்கு 3 யூனிட்ஸ் ஃபுல்லாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு இயல் 1, இயல் 2, இயல் 3 இது 3த்துக்குமான இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லிடுறேன். டோட்டலாக வந்து உங்களுக்கு 7 யூனிட் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 7 யூனிட்லேயுமே இலக்கணம், விரிவானம், செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி எல்லாமே தனியாக இருக்குது. ஸோ இதில் எதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்முக கலைஞர், அதாவது 5வது இயலில் பன்முக கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் ஆட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் பப்ளிக்கில் வரும்னு சொல்லியிருந்தேன் நான்.
நான் சொன்ன மாதிரியே இந்த பப்ளிக்கில் 2025 மார்ச் நடந்த எக்ஸாம்ஸில் நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் புக் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ லெசன்ஸ் சிலதை ஆட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்கிறது இந்த கால கணிதம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் புக்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்டில் இருந்த யூனிட்ல இருந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரம்மம் மேகம் அப்படின்றதெல்லாம் புதுசாக வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலலாம் வந்து எதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும், புதுசாக ஆட் பண்ணதுலேருந்து கண்டிப்பாக இந்த வருஷம் பப்ளிக்கில் நிறைய கேட்பாங்க. ஸோ எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் படித்தோன்னாக்கா நம்ம வந்து பாஸ் மார்க் ஆகலாம், இதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இயல் 1ல் அன்னை மொழியே மனப்பாட பகுதி இருக்குது. இந்த மனப்பாட பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லைன் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே இருக்கியா, அதில் அந்த ஃபஸ்ட்டு 4 லைனும் அதுக்கு அடுத்த செகண்ட் பத்தியில் அடுத்த 4 லைனும் டோட்டலாக வந்து உங்களுக்கு இந்த 8 லைனும் அன்னை மொழியேன்னு அங்கேருந்து தொடங்கி முடி தாழ வாழ்த்துவமே இது முடிக்க நீங்கள் மனப்பாட பகுதிக்கு கண்டிப்பாக படிக்கணும். இது கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு வந்துடும். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாரும் இந்த பாடலை இந்த விடுமுறையிலே படித்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் என்னென்ன வரும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். இதே மாதிரி இந்த நூல்வெளியில் மொழி ஞாயிறு என்றழைக்கப்படும் தேவனைய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் என்னும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு இதில் எல்லாம் உங்களுக்கு பிங்க் கலரில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சென்டென்ஸில் வந்து 1 மார்க்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் எத்திசையும் புகழ் மணக்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க, போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1554 காடிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இதெல்லாம் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு செய்யுள் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ஆசிரியர்லாம் யாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அன்னை மொழியே அப்படின்னா அவங்களோட அந்த கவிதை பிழையோட ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன அடிஷ்னல் 1 மார்க்ஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க, 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க நான் தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த நூல்வெளியில் இந்த சொல்லாய்வு கட்டுரைகளில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ், அதை நல்லா பார்த்துக்கோங்க. காலக்கணிதம் இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா கண்ணதாசன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நூல்வெளியில் காலக்கணிதம் என்னும் இப்பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. காலக்கணிதம் எதுலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்ணதாசனோட கவிதை தொகுப்புகள்லேருந்து கொடுத்துருக்காங்க. முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகூடல் பட்டியில் பிறந்தவர். நல்லா கவனிங்க. கண்ணதாசன் எங்கு பிறந்தார் அப்படின்னா சிற்றூர் கூட தேவையில்லை, சிறுகூடல் பட்டியில் பிறந்தால். இது ஞாபகம் வச்சுக்கோ, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா. ஓகேவா. அடுத்து காலக்கணிதம் வந்து எந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளதுன்னா கண்ணதாசனோட கவிதை என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல நீங்க பார்த்துக்கணும். அதுக்கடுத்து 1949 கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி இவர் திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். எந்த ஆண்டு, எந்த பாடல், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. சேரமான் காதலி என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்கள் என்ன விருது பெற்றார்கள்னா சாகித்ய அகாடமி. எதுக்காகனா சேரமான் காதலி என்ற புதினத்துக்காக. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இருக்கு அப்படின்னா புதுசாக புக்கு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கிறவங்க பிரிண்ட் அவுட்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த புது லெசன், அதாவது இந்த வருஷம் உள்ள இந்த புதிய பிடிஎஃப்கான லிங்க் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல்ல கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புயலிலே ஒரு தோணி, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது இயல்ல தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இயல் 1லே கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், இதில் கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது சொல் இலக்கணம், அது வந்து சேம் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இலக்கண பகுதியுமே வந்து எல்லா யூனிட்லையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் லைன் பை லைன் படிக்கணும். என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸாக இருக்கட்டும், 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 2 மார்க்ஸ் கூட வந்து இன்சைட் கொஷின்ஸாக இலக்கணத்துலேருந்து நிறைய கேட்பாங்க. சரிங்களா. ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸில் யோசிக்கவே கூடாது. இந்த 5 1 மார்க்ஸுமே நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகே. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் இதற்கு. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2க்கு சருகும் சண்டும் ஆன்சர். தேர்ட் ஒனுக்கு எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஒனுக்கு பாடல் கேட்டவர் ஃபோர்த் ஆப்ஷன் ஆன்சர். ஃபிஃப்த் ஒனுக்கு வேர்க்கடலை மிளகாய் விதை அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மணிப்பெயர் வகை. ஏன் இதை மணிப்பெயர் நான் ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கேன்னா, வேர்க்கடலைன்னா உங்களுக்கு உடைக்கும் போது அது கடலுக்குள்ள எப்படி இருக்கும், நல்ல குண்டு குண்டா மணி போல தானே அந்த விதை இருக்கும், அதனால அது மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குருவினால என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. குருவினால 100% ஃபர்ஸ்ட் மிட்டமாக இருக்கட்டும், பப்ளிக்காக இருக்கட்டும், இந்த ஃபர்ஸ்ட் குருவினா எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கண்டிப்பாக கேட்பாங்க. பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது இது வந்து புதுசா வந்த கொஸ்டின். இதுக்கு முன்ன வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுகன்னு சொல்லுவாங்க. இதுல பலகை சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. அதே போல கொஸ்டின் நம்பர் 5 சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. இது வந்து லாஸ்ட் இயர் கிடையாது, இதுவும் நியூ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினுமே 100% எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்பாங்க, கண்டிப்பா படிக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2வா இருக்கட்டும், 3ஆ இருக்கட்டும், 4ஆ இருக்கட்டும், இந்த 3மே ப்ரீவியஸ்ல பப்ளிக்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ யோசிக்கவே வேண்டாம். இயல் 1ல நீங்க என்ன பண்ணணும், இந்த 5 கொஸ்டின்ஸுமே நீங்க ஃபுல்லாவே படிச்சே ஆக வேண்டும். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க யோசிக்கவே கூடாது. இந்த 5 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே படிக்கணும். அதில் கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 5ம் 100% படிக்கணும். அதாவது வெரி வெரி இம்பார்ட்டன்றத தனியாக ஒரு சிம்பிள் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. 1 and 5. அதுக்கப்புறம் 2ம் 3ம் 4மே இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுவினா 4 சிறுவினா இருந்தது. அதில் வந்து 3 தான் எப்பவுமே அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அந்த 3 மட்டும் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3மே இம்பார்ட்டன்ட். அதில் எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களால் பாவலரேறு சுட்டுவன, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இதுபோல் இளம் பயிர் வகை 5இன் பெயர்களை எழுதுக. இது 2மே வந்து அடிக்கடி கேட்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிட்டம் எக்ஸாம் ரிவிஷன் இதிலெல்லாம் இந்த 3rd கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிரிந்தது பிறவாதது, இவை அனைத்தையும் யாம் அறிவோம். இக்கூற்றில் கோடிட்ட சொற்களை தொழில் பெயர்களாக மாற்றி எழுதுக. தொழில் பெயர்களாக மாற்றி எழுத சொல்றாங்க. எப்படி தெரியுமா இது? அறிந்தது அப்படின்னா அறிதல், அறியாததுன்னா அறியாமை, புரிந்ததுன்னா புரிதல், புரியாததுன்னா புரியாமை, தெரிந்ததுன்னா தெரிதல், தெரியாததுன்னா தெரியாமை, பிறந்ததுன்னா பிறத்தல், பிறவாததுன்னா பிறவாமை. அவ்வளவுதான் இது ஆன்சரே. ஸோ 3மே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த 3மே இம்பார்ட்டன்ட். அதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2. யூனிட் 1ல மட்டும் கொஞ்சம் நான் சொல்றதை எல்லாமே படிங்க. என்னடா இவங்க வாட்டுன்னு இம்பார்ட்டன்ட் இல்லாததெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். சொன்னது புரிஞ்சுதுங்களா? அதுக்கு அடுத்தது சிறுவினா முடிச்சிட்டோமா? அடுத்து நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவாணர் நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவாணர் வழி நின்று விளக்குக. இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தமிழின் சொல்வனத்துக்கு பதில் நாட்டு வளமும் சொல்வளமும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நியூ நெடுவினா, புதிய ஒரு நெடுவினா, கண்டிப்பா படிச்சே ஆகணும். வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து புயலிலே ஒரு தோணி, இது வந்து உங்களுக்கு 2வது இயல்ல கொடுக்கக்கூடிய முக்கியமான வினா. இது வந்து துணைப்பாடத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாம இதை ஃபுல்லாவே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கவிஞன் யானோர் காலக்கணிதம். இது 2nd கொஸ்டின் மட்டும். இது வந்து உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா டோட்டலா இந்த இது வந்து உங்களுக்கு வேற ஒரு இயல்ல கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இப்ப இது வந்து உங்களுக்கு இயல் 1ல கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்கறதுக்கு மிட்டம்க்கு அவ்வளோ சான்சஸ் கிடையாது. நயங்களை பாராட்டி எழுதுக கேட்பாங்க, அது இம்பார்ட்டன்ட் தான். ஆனா கண்டிப்பா இது வந்து பப்ளிக்ல, ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல, ஹாஃபலில, குவார்டர்லி இதெல்லாம் வந்து கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப எது முதல்ல படிக்கணும் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 3யும் படிச்சுட்டு
அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் படிங்க. என்னடா இவங்க இயல் 1ல இவ்வளோ சொல்றாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாமே மிக மிக முக்கிய வினா. 100% வரக்கூடியதை தான் உங்களுக்கு சொல்றேன். மொழிபெயர்ப்பு ஆல் யூனிட்ஸ் கண்டிப்பா படிச்சே ஆகணும். அதே போல பிழைகளை திருத்தி எழுதுக. இதுல வந்து தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல தேன் வந்து நீ வந்து ராங்கா வந்திருக்கும். அதே மாதிரி ஊரிய அந்த ரீ மிஸ்டேக்கு, சிலப்பதிகாரம் அதை அந்த ரா மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம எழுதணும். அது கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, படிச்சுக்கோங்க. அதே போல இந்த குவியல் குலை மந்தை கட்டுன்னு கொடுத்துட்டாங்களா, இது வந்து கல் என்ன வரும், கல் குவியல், பழ குலை, ஆட்டு மந்தை, புல்கட்டு, இதுதான் கூட்டப்பெயர் அப்படின்னாவே. கற்குவியல், பழக்குலை, ஆட்டு மந்தை, புல்கட்டு, புற்கட்டு, புல்கட்டு, இந்த மாதிரி வரும். ஓகே. அடுத்தது வினைமுற்றை வினையாளனையும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிள்ளைங்களா. அந்த கூட்டப்பெயர்கள் 100% கேட்பாங்க, யோசிக்கவே வேண்டாம். வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. கலையரங்கில் கலையரங்கில் எனக்காக காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். இதை வந்து என்ன பண்ணணும்னா, வினை முற்று வந்து வினையாளனின் பேரா மாத்த சொல்றாங்க. அதாவது 2 தொடரா இருக்கு இல்லையா, ஒன்னா எழுதுங்க. கலையரங்கில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு எழுதணும். ஓகே. அதுக்கடுத்தது ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். இது ஊட்டமிகு உணவு உண்டதால் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். அது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, நேற்று என்னை சந்தித்தார், அவர் என் நண்பர். நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர் அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 4th ஒன், பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வென்றார். பொது அறிவு நூல்களை தேடி படித்ததால் போட்டித் தேர்வில் வென்றார். உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். சரிங்களா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொடர்களில் உள்ள வண்ணச்சொற்களுக்கு பதிலாக வேறு ஒரு சொற்கள். இது வந்து எனக்கு தெரிஞ்சு அடிக்கடி கேட்கறது கிடையாது, ரேர் தான். ஸோ ஒரே ஒரு ரிவிஷன் வேணா கொடுத்து வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா. உலகில் வாழும் மக்களில் அப்படின்னா, உலகில் அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும் இந்த இடத்துல, பூமியில், மக்களில் அப்படின்னா மனிதர்களில் அப்படின்ற மாதிரி, கனி இருக்க அப்படின்னா பழம் இருக்க, அதெல்லாம் வரும் உங்களுக்கு. அந்த மாற்றி வேற என்ன வார்த்தைகள் எழுதணுமோ அதை பொருந்தணும். ஈஸி தான், முடிஞ்சா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனா அது ரேரா தான் கேட்குறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. அடுத்தது கட்டுரை. இந்த கட்டுரை பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. இது வந்து எத்தனை முறை 3 ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க 3 ஸ்டார் போட்டுக்கோங்க. அதுக்காக கொஸ்டின் ஃபுல்லா நீங்க எழுத வேண்டாம், நான் இடம் இல்லைன்னு போட்டிருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு இந்த சான்றோர் வளர்த்த தமிழ் கட்டுரை பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கட்டுரை. ஸோ சான்றோர் வளர்த்த தமிழ், அதை கண்டிப்பா படிங்க. 100% பப்ளிக்ல இது கட்டாயம் வரும். கொடுக்கப்பட்டுள்ள பாடலை படித்து நயம் பாராட்டுக. நயம் பாராட்டுக கொடுத்துருக்காங்க, நயம் பாராட்டகவும் படிக்கணும். தேனினும் இனிய செந்தமிழ் மொழியே, இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கொடுப்பாங்க. ஸோ இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இப்ப தேன், விளக்கு, மழை, விண், மணி, விலங்கு, செய், மேகலை, வான், பொன், பூ அப்படின்னா இது என்னெல்லாம் சேர்த்து எழுதலாம் அப்படின்னா, இந்த பூவை சேர்த்துக்கலாம். பூ, விலங்கு. அடுத்தது மணி இருக்கா, மணி, மேகலை. அதுக்கடுத்தது செய்வான், செய்வான். அதுக்கடுத்தது இந்த பூமணி அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா. அதுக்கடுத்தது வான், வான் விளக்குன்னு வராது. அதுக்கடுத்தது உங்களுக்கு என்ன மாதிரியான வேர்டு கண்டுபிடிக்க முடியுதோ நீங்களும் அதை கண்டுபிடிச்சு எழுதுங்க. எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், ஞாபகம் வரல. அடுத்தது இந்த தமிழ் எண்கள் பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த தமிழ் எண்கள் இந்த 1ல இருந்து 9 வரையும் உள்ள எல்லா எண்களையும் நீங்க படிச்சுட்டீங்கன்னாவே ஈஸியா எழுதிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. நாற்றிசை என்ன, 4. அப்ப 4க்கு என்ன வரும், கொஸ்டின் நம்பர் 4க்கு நம்பர் வந்து என்ன வரும், தமிழ் எண்ல சா வரும். அது வந்துடுச்சா. அடுத்து எறும்புந்தன் கையால் என் சான், என்ன 8. அப்ப 8க்கு என்ன வரும், அந்த ஆ எழுதணும். இந்த இடத்துல ஆன்னு வரும். ஓகே. அதுக்கு அடுத்தது 5 சால்பு ஊன்றிய தூண். இந்த இடத்துல 5, 5க்கு ரூ வரும்.
அடுத்து 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. அப்ப 4னா சா வரும். அதுக்கடுத்து ஆணை 1000 அமரடை வென்ற மாணவருக்கு வகுப்பது பரணி. ஆணை 1000. 1000 அப்படின்னா என்ன? 1 போட்டு 0 0 0 வந்துருமா? 1000 வருமா? அப்ப என்ன போடணும்? 1க்கு கா போட்டுட்டு அந்த பூஜ்ஜியத்துக்கு நீங்க 0 0 0 3 போட்டுருங்க. சரிங்களா? இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திரும்பவும் சொல்லிடுறேன். இதெல்லாம் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு கண்டிப்பா படிச்சாகணும். மொழி ஆல்பம்ல இதெல்லாம் 100% கேட்பாங்க. மொழிபெயர்ப்பு ஆல் யூனிட்ஸ் படிச்சே ஆகணும். அதுக்கடுத்தது இந்த கூட்டப்பெயர்கள் கற்குவியல், பழக்குலை, புல்கட்டு, ஆடு சொன்னே அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இந்த சான்றோர் தமிழ், வளர்த்த தமிழ் கட்டுரை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது இந்த தமிழெண்கள் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 3மே வந்து கண்டிப்பா வந்து பப்ளிக்லவே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து அகராதியில் காண்க பார்த்துக்கோங்க. இது சம்டைம்ஸ் வந்து நமக்கு இப்படி அகராதியை காண்கன்னு கேட்க மாட்டாங்க, பொருள் தருங்கன்னு கேட்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் சில இடங்கள்ல இலக்கண குறிப்பு இல்லை உங்களுக்கு 4 செய்யுள்ல 4 வரிகள் கொடுத்துட்டு அதுக்கு பொருள் கேட்கும்போது இல்லை அதுக்கு கொஷின்ஸ் கேட்கும்போது அந்த இடத்துல அது நமக்கு உதவும். அதனால் பார்த்துக்கோங்க அது பொருள் என்னென்னு. அதே மாதிரி இந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுக வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு எல்லா யூனிட்ஸ்லேயும் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிற்க அதற்கு தக. இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. இன்சொல் வழி தீய சொல் வழி. இன்சொல் வழி தீய சொல் வழி, அதாவது இனிய சொல் வழி நடக்கிறதுனால பிறர் மனம் மகிழுது, அறம் வளருது, புகழ் பெருகும், நல்ல நண்பர்கள் சேருவர், அன்பு நேயும். அதே தீய சொல் வழி நடக்கிறதுனால பிறர் மனம் வாடும், அறம் தேயும், இகழ் பெருகும், நல்ல நண்பர்கள் விலகுவர், பகைமை நிறையும். இதில் நீங்கள் செல்லும் வழியாது உங்கள் நண்பருக்கு காட்டும் வழியாதுன்னு இருக்குல்லையா? இந்த கொஷின் வந்து 100% பப்ளிக்ல கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் 1, இயல் 2, இயல் 3 இது 3 இயல்ல இந்த நிற்க அதற்கு தகலேருந்து கொஷின்ஸ் 1 கேட்டுருவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் கலைச்சொல் அறிவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொடுத்துட்டு 1 மார்க்ஸ் கேட்பாங்க. வவ்வல் உயிரெழுத்து, கான்சோனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்கல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கடுத்தது தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை இணைய வழி விண்ணப்ப பதிவு. இது வந்து லாஸ்ட் இயர்ல இந்த விண்ணப்ப படிவம் கிடையாது, இங்க கொடுத்துருக்காங்க. உங்களோட பெயர் என்ன, பாலினம், கைபேசி எண், மின்னலஞ்சல் முகவரி இது எல்லாமே நீங்க இங்க எழுதணும். அதாவது முழு பெயர் அப்படின்னா உங்களோட பெயர் என்ன எழுதணும், பாலினம் அப்படின்னா நீங்க என்ன ஆணா பெண்ணா அதை எங்க எழுதணும். அடுத்தது கைபேசி எண் மொபைல் நம்பர், மின் அஞ்சல் முகவரி உங்களோட இமெயில் ஐடி எழுதணும். அடுத்தது பிறந்த டேட்டு, டேட் ஆஃப் பர்த், ரத்த வகை, பிளட் குரூப், தந்தையின் பெயர் உங்க அப்பாவோட பெயர், அடுத்து தாயார் பெயர், அம்மாவோட பெயர் இதெல்லாம் எழுதணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கதவு எண், தெருவின் பெயர், கிராமம் அல்லது நகரத்தின் பெயர். இந்த இடத்துல நீங்க கிராமத்துல இருக்கீங்கன்னா கிராமத்தை குறிப்பிடணும், நகரம்னா நகரம், சென்னைனா சென்னை, மாவட்டம்னாலும் எந்த இடம், சென்னை தானே வரும் மாவட்டம், அந்த அஞ்சல் குறியீட்டு எண் பின்கோட் நம்பர் என்ன அப்படின்றத இங்க எழுதணும். சரிங்களா? அடுத்து நிரந்தர முகவரி, அதோட கதவு எண் என்ன, தெருவின் பெயர், சென்னையா திருவள்ளூரா இல்லை மதுரையா, என்ன மாவட்டம், அஞ்சல் குறியீட்டுன்னு இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் புகைப்படத்தை பதிவேற்றவும். அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. கடவுச்சொல் அதெல்லாம் தேவையில்லை, கடவுச்சொல்லை உறுதிப்படுத்தும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? இந்த லைன் கொடுத்துருக்கிறத மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. இது அப்படியே உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. உறுப்பினர், அதாவது விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கு விண்ணப்ப படிவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸில் வரும். அதுக்கடுத்தது மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் பங்கேற்று கலையரசன் பட்டம் பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. 100% இது 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கடிதம். இந்த கடிதம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கிட்டத்தட்ட இது 3rd யூனிட்லேயே 4th யூனிட்லேயே தான் அரசு பொருட்காட்சி பற்றி ஒரு கடிதம் வரும். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து கலை திருவிழான்னு கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே யூனிட் 1லேயே இயல் 1லேயே கொடுத்துட்டாங்க. அவங்களே வந்து கடிதம் ஆன்சரோட கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லீவில் தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் பங்கேற்று கலையரசன் பட்டம் பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. அன்புள்ள நண்பனுக்கு வணக்கம், நான் நலமாக இருக்கின்றேன், நீ நலமாக இருக்கிறாயா, இல்லத்தில் அனைவரும் நலமாக உள்ளார்களா என்பதை அறிய ஆவலுடன் உள்ளேன். உன்னிடம் இருக்கின்ற கலை திறமைகளை உடனின்று நான் பார்த்திருக்கிறேன். பல போட்டிகளில் கலந்து கொண்டு நீ பரிசுகளை பெற்றுள்ளாய்.
தமிழ்நாடு அரசு நடத்திய கலை திருவிழா போட்டிகளில் கலந்து கொண்டு 3 போட்டிகளில் மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளாய். இதன் காரணமாக கலையரசன் பட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கைகளால் பெற்றுள்ளாய். உனக்கு கிடைத்த பெருமையால் நண்பர்கள் அனைவரும் பெருமையுடன் ஊக்கமும் அடைகிறோம். உன்னை போல பட்டங்கள் பெற முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம். இதை போல வரக்கூடிய பல போட்டிகளிலும் கலந்து கொண்டு இன்னும் பல பரிசுகளை பெற உளமாற வாழ்த்துகின்றேன். கோடை விடுமுறையில் நமது கிராமத்தில் சந்திப்போம். அந்த மாதிரி இப்படிக்கு அப்படின்னு போட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உரை மேல் முகவரி அட்ரஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புக்லேயே கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்கே கடிதம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படியே அங்கே மிஸ் ஆச்சுன்னா கூட குவார்ட்டர்லிக்கு 100% வந்துடும். அடுத்த தலைப்பு உயிரின் ஓசை, இயல் 2. இதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. உரை நடையில வந்து கேட்கிறதா என் குரல் அது வருது. செய்யுள்ல வந்து பரிபாடலும் மேகமும் வருது. துணைப்பாடம் பார்த்தீங்கன்னா பிரம்மம். பிரம்மம் அப்படின்றது ஒரு புதிய துணைப்பாடம். இதுக்கு முன்னே விரிவானம் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துணைப்பாடம்னே திரும்பியும் கொடுத்துட்டாங்க. பழைய புக்ஸ்லாம் வந்து துணைப்பாடம் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரையும் விரிவானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து தொகா நிலை தொடர்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். பரிபாடல் ஆசிரியர் வந்து கீரந்தையார். சரிங்களா? இது மனப்பாட பாடல் கிடையாது, வெறும் செய்யுள் பகுதி தான், கவிதை பிழை. அதுக்கான பொருள் என்ன அப்படின்றதெல்லாம் படிச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் கண்டிப்பாக படிங்க. இலக்கண குறிப்பு ஊழ் அப்படின்னா அடுக்குத்தொடர். ஏன் இதை வந்து அடுக்குத்தொடர் அப்படின்றோன்னா ஊழ்னும் போது அந்த ஊழை தனியாக பிரிச்சோன்னா ஊழ் அப்படின் போது அதுக்கு வந்து ஊழ்வினை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஊழ் அப்படின்றதுக்கு வந்து பொருள் இருக்கு. அதே பிரிக்கும் போது பொருள் கொடுக்கல அப்படின்னா அது வந்து இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது வினைத்தொகை வளர்வானம். ஏன் வினைத்தொகை வந்து வளர்வானம் அப்படின்னு சொல்றோம், வளர்வானத்தை வினைத்தொகை சொல்றோம்னா எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, 3 காலங்களை காட்டினாவே அது வந்து வினைத்தொகை. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் அப்படின்னா வளர்ந்த வானம், நிகழ்காலம்னா அதாவது வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம். இந்த 3 காலத்தையும் இந்த வளர்வானம் அப்படின்ற அந்த ஒரு சொல்குள்ள அடங்கி இருக்கிறதுனால இது வினைத்தொகை. அடுத்தது வாரா, அதாவது வந்து விட்டார், வருவார், வந்தார் அப்படின்னு இல்லாம அது வந்து வாரா அப்படின்ற அதோட ஈறு வந்து கெட்டு எதிர்மறை பெயர்ச்சமா கெட்டு வந்துள்ளதுனால அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். செந்தி, அதை பிரிக்கும் போது என்ன ஆகும்? செம்மை கூட்டல் தீன்னு வரும். அப்ப மை மறைஞ்சு அந்த இடத்துல செந்தி அப்படின்னு மாறும். அது பண்பு தொகை. பகுப்பத உறுப்பு இலக்கணம், இலக்கண குறிப்புலாம் உங்களுக்கு தனியா வீடியோ நடத்தணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தனியா வீடியோ போடலாம். இதுலயே நம்ம வந்து தெளிவா ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிடும். அடுத்து வந்து நூல்வெளியில சங்க இலக்கியமான பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்றாகும். இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. இதெல்லாம் அந்த பிங்க் கலர்ல இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே சென்டென்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இது 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது மேகம். இது வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதியா கொடுக்கல. மனப்பாட பகுதியா இருந்தால் ஸ்டார்னு கொடுத்துருப்பாங்க. மேகம் அதோட ஆசிரியர் யாருன்னா நாகூர் ரூமி. ஓகே, ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் மனப்பாட பகுதியா கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா மனப்பாட பகுதி அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருவாங்க, ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டார் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லை, அன்னை மொழியேவும் காலக்கணிதம் இது மட்டும் தான் மனப்பாட பாடல். ஓகேங்களா? உங்களுக்கு இயல் 2ல மனப்பாட பகுதியே கிடையாது. அதுக்கடுத்து இயல் 3ல காசி காண்டம்ல ஒரு மனப்பாடம், அதே இயல் 3ல திருக்குறள்ல ஒரு மனப்பாடம். மேகம்ன்ற கவிதை தொகுப்பு வந்து நாகூர் ரூமி என்பவர் ஆசிரியர். இதுக்குள்ள பாருங்க, முகமது ரஃபி என்னும் இயற்பெயர் கொண்டவர் நாகூர் ரூமி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 80களில் கனையாழி இதழில் எழுத தொடங்கியவர். இதெல்லாம் நீங்க பிங்க்ல இருக்கிறது எல்லாமே கண்டிப்பா லைன் பை லைன் படிச்சாகணும். கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் இவர் படைத்துள்ளார். யார் அவர்? நாகூர் ரூமி. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்னா மேகம் இதோடைய இல்லவே இல்லையே கேட்டிருக்காங்களே அப்படின்னா நாகூர் ரூமி வந்து ஏற்கனவே நிறைய கவிதை தொகுப்புல எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து விரிவானம் பிரம்மம், பிரபஞ்சன் அவர்கள் ஆசிரியர். பிரம்மம் அப்படின்னா என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை நம்ம தெளிவாக படித்து அதுக்கு விளக்கமும் கொடுக்கலாம். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த துணைப்படத்தை தனியாக ஒரு பதிவில் உங்களுக்கு விளக்கமாக நடத்துகிறேன். அதுக்கடுத்தது நூல்வெளி நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்குள்ளேயே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாகவே தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இலக்கணமும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இலக்கணமும் தெளிவாக வந்து ஒரு வீடியோவாக
பார்க்கலாம். அதுக்கடுத்தது கற்பவை கற்றப்பன்ல வந்து வண்ண சொற்களில் தொடர் வகைகளை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? பழக பழக பாலும் புளிக்கும், அது என்ன தொடர்? இதெல்லாம் நீங்க படிக்கணும் கண்டிப்பா. இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. அடுத்து வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ், இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் பலவுள் தெரிக, இந்த 5 கொஸ்டின்ஸுமே படிங்க, இம்பார்ட்டன்ட். குருவினால பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிடுறேன். கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2 ஆல்ரெடி இருந்த கொஷின்ஸ் தான். கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4, கொஷின் நம்பர் 5, இந்த 3மே புதுசாக கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கு முன்னே கிடையாது, புதுசாக இந்த கொஷின் வந்திருக்கு, கண்டிப்பாக படிச்சாகணும், வெரி இம்பார்ட்டன்ட். மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகள், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், புதுசாக வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர், சரிங்களா? காற்றுக்கு, அதாவது எந்தெந்த திசையில என்னென்ன காற்று, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு மேட்ச் மாதிரி கேட்டிருந்தாங்க லாஸ்ட் எக்ஸாம்ஸில். தெற்கு பக்கம்னா தெற்கு பக்கம் வீசினாக்கா அந்த காற்றுக்கு வந்து தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க, வடக்கு பக்கம்னா வாடை, கிழக்கு பக்கம்னா கோடை, இந்த மாதிரி இருக்குது. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 2ல் 3, 4, 5 இது 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது போக 1 and 2 இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சிறுவினாவை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து இந்த 3rd கொஸ்டின், வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் பற்றிய பாடலை பாடி காட்டினார், இதில் இருக்க வண்ணமிட்ட சொற்களுக்கான தொகாநிலை தொடர்களை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிறுவினா தான், இருந்தாலும் அங்கே என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்குது, புது கொஷின். ஸோ கண்டிப்பாக அது கேட்கறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவை, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுவினா எப்பயாவது ஒரு முறை இதை கேட்குறாங்க, ஆனால் இதில் வந்து நீர் தண்ணி பற்றி பேசினார் போல சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு புதிய ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. எனக்கு கேட்டிங்கன்னா இந்த 3மே நீங்கள் படிக்கணும். ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2ம் 3யும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னப்பா இவங்க வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். புக்ஸு மாறதுனால புதுசாக என்னெல்லாம் வந்திருக்கோ அது எல்லாமே கண்டிப்பாக புதுசாக கண்டிப்பாக கேட்பாங்க. உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். சென்டம் எடுக்கணுன்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறத ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள், இந்த கொஷின்ஸ் கிடையவே கிடையாது, புதுசாக கொடுத்துருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். புதுசாக வந்திருக்குன்னா யோசிக்க வேண்டாம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பிரம்மம் கதை உணர்வு, இந்த ஒரு துணைப்பாட கதை, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 கொஷின்ஸுமே புதுசாக கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே படிச்சே ஆகணும், சரிங்களா? அதுக்கடுத்து மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல, இந்த பாடல் பார்த்தீங்கன்னா கவிதை நயம், இது வந்து பார்த்துக்கோங்க ரேரா, இது டாப்பராக இருக்கவங்க மட்டும் ஒரு வயசு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட், யோசிக்கவே வேண்டாம், எல்லாமே படிங்க. அதில் இயற்கை செயற்கை, கொடு கோடு, கொடு கோடு, அதுக்கடுத்தது வீடு வீடுன்னு இருக்கும், அது காணும், விட்டுட்ருக்காங்க, எல்லாத்தையும் மாற்றிட்டுருக்காங்க, கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இது வந்து அடிக்கடி எல்லா எக்ஸாம்ஸுமே கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மொழிபெயர்க்க ஆல் யூனிட்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கடுத்து இந்த பத்தியை கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறது அது ஈஸி தான். அதுக்கடுத்து மரம் இயற்கையின் மரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட்ல இம்பார்ட்டன்ட், வாழ்த்து மடல். அங்கே ஒரு கடிதம் பார்த்தோமா, அதே போல் இங்கே ஒரு கடிதம். ஸோ இந்த 2 கடிதமே நீங்கள் படிக்கணும். 2த்துலேருந்து ஒரு கடிதம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மிட்டமில் கேட்டுருவாங்க, பப்ளிக்கில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அடுத்து பாரதியின் வசன நடை சிட்டுக்குருவி, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணி உங்களை எழுத சொல்கிறாங்க. இவ்விதமான உடலை சுமந்து கொண்டு அப்படின்ட்டு அத்தோட விட்டுட்டாங்க. இதில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி எழுதணும் அந்த ஸ்டோரி. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரையும் கேட்டது கிடையாது, ஸோ அது தேவையில்லை. அடுத்தது வந்து புதிரை விடுவிக்க, இது வந்து புதிரை விடுவிக்க இது வரையும் எனக்கும் கேட்ட மாதிரி தெரியலை. சம்டைம்ஸ் 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள், ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. முதல் 2ஐ நீக்கினாலும் வாசனை தரும், நீக்காவிட்டாலும் வாசனை தரும். எதை வந்து நீக்கினாலும் வாசனை தரும், நீக்காவிட்டாலும் வாசனை தரும் அப்படின்னா நறு மனம், இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க, நறு மனம், அந்த இடத்துல நறு, அதை நீக்கிட்டாலும் மனம் வாசனை கொடுக்கும் அப்படின்றாங்க. பழமைக்கு எதிரானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை.
இருக்கும்போது உருவம் இல்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை. இது இல்லைன்னா உயிரே இல்லை. அது என்ன அப்படின்னா காற்று. அதுக்கடுத்தது 4 எழுத்தில் கண் சிமிட்டும் கடை 2ல் நீந்திச் செல்லும். என்னது? விண்மீன். அதுக்கடுத்து ஓர் எழுத்தில் சோலை 2 எழுத்தில் வனம். வனம் அப்படின்னாவே காடு இல்லையா? அதை தானே 2 எழுத்து காடு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? அது கண்டிப்பா பார்த்துக்கோங்க. நயமிகு தொடர்களை படித்து ஏற்ற தலைப்புகளை எடுத்து எழுதுக. இந்த கொடுத்துருக்க இந்த சென்டென்ஸை படிச்சுட்டு அதுக்கான தலைப்புகள் இது வந்து ரேர் தான். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக. கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டும் பார்க்கணும், செகண்ட் யூனிட்டும் பார்க்கணும். அதே போல் நிற்க அதற்கு தக, இதை பார்த்தீங்கன்னா ஜல் புயல். கண்டிப்பாக இது வந்து கேட்பாங்க, புயலின் போது என்ன செய்யணும், சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். புயலின் போது என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய இருக்கும் அப்படின்றது இதை கண்டிப்பாக படிக்கணும். நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேனே, இயல் 1, இயல் 2, இயல் 3 மூணுத்துலையுமே நிற்க அதற்கு தக கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அதுக்கடுத்தது படிப்போம் பயன்படுத்துவோம்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து கலைச்சொல் அறிவோம்னு வரும். ஸ்டார்ம் புயல், டார்னடோ சூறாவளி, டெம்பஸ்ட் மண்புயல், லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, சீ பிரீஸ் கடற்காற்று, வேர்ல்விண்ட் சுழல் காற்று. இதில் இந்த 6மே இம்பார்ட்டன்ட். மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டே இருக்காங்க பாருங்க. புதுசா வந்து பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர படிவம், வெறும் கொஸ்டின் தான் கேட்பாங்க, உங்களுக்கு படிவமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுல என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களோட பெயர் என்னன்னு எழுதுங்க, அடுத்து பாலினம், அடுத்து பிறந்த நாள் மற்றும் வயது, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது தேசிய இனம், பெற்றோர், பாதுகாவலர் பெயர் என்ன, அடுத்து வீட்டு முகவரி, தொலைபேசி, அடுத்தது 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள், நீங்கள் என்ன மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்றது. அதுக்கடுத்து உங்களோட தாய்மொழி வழி என்ன, தாய்மொழி என்ன, தமிழா தெலுங்கா, அந்த மாதிரி நீங்கள் என்ன மொழி அப்படின்றத எழுதணும், சரிங்களா? அதுக்கடுத்து பயின்ற மொழி, தட்டச்சு தெரியும்னா தெரியும், இல்லைன்னா டேஷ் போட்டுருங்க. கணினினா கம்ப்யூட்டர் பற்றி தெரியுமா. அடுத்தது மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் உண்மை என உறுதி கூறுகிறேன். தங்கள் நிறுவனத்தில் டேஷ் பணியினை தந்தால் எனது பணியை சிறப்பாகவும் உண்மையாகவும் செய்வேன் என உறுதியளிக்கிறேன். நிறுவனத்தில் மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் உண்மை என உறுதி கூறுகிறேன். தங்கள் நிறுவனத்தில் என்ன பணி, அதாவது இங்க வந்து பணி வாய்ப்பு வேண்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால நீங்க வந்து இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பணியோ, இன்ஜினியரா இல்லை ஒரு என்ன சொல்ற தட்டச்சு பணியினை, அதை டைப்பிஸ்டா போகிறது, இல்லை கணினி அலுவலர், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பணின்னு தோணுதோ அந்த இடத்துல அந்த பணியின் போட்டு தமிழ் வார்த்தைகள் தான் எழுதணும், ஆங்கில வார்த்தைகளை எழுதக்கூடாது, சரிங்களா? அது ஒரு 5 மார்க்ஸு. பணி வாய்ப்பு வேண்டி தன் விவரப்படும், வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் கிராமத்திற்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம். இதுக்கு முன்னே இந்த கடிதம்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது, நாம தான் எழுதணும், கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இங்கே நோட்ஸே கொடுத்துருக்காங்க சூப்பராக. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கடிதம் இது. இயல் எத்தனாவது, இயல் 2லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கடிதமும் படிக்கணும். அதே மாதிரி மரம் இயற்கையின் வரம், இங்கே ஒரு கடிதம் சொன்னேன்னா அதுவும் படிக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு கடிதம் சொன்னேன்னா அந்த கடிதமும் படிக்கணும். ஸோ கலை திருவிழா 3மே படிச்சே ஆகணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த படிவம் இதெல்லாம் லீவ்லயே படிச்சிருங்க, தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? இயல் 3 கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறு அப்படின்னாவே இந்த இடத்துல வந்து விருந்தினருக்கு உணவு கொடுக்கறது, விருந்தோம்பல், இதை பற்றி தான் இந்த லெசனில் வரும். உரைநடையில் பார்த்தீங்கன்னா விருந்து போற்றுதும், செய்யுள்ள வந்து காசி காண்டம் முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ், துணைப்பாடம் வந்து கோகுலபுரத்து மக்கள், இலக்கணம் வந்து தொகைநிலை தொடர்கள். அடுத்தது 3வது இயல்ல திருக்குறள். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாழை இலையில் விருந்து, இது ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க. என்ன வாழை இலை விருந்துனா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது காசி காண்டம், இது வந்து உங்களுக்கு மனப்பாட பாடல். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல் வருகை என உரைத்தல். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு மனப்பாடம். காசி காண்டம் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இதன் ஆசிரியர் அதிவீர ராமபாண்டியர், கவிதை பிழை, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதோட பொருளும் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பகுப்புத உறுப்பிலக்கணம் கண்டிப்பாக பார்க்கணும், இலக்கண குறிப்பு கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இலக்கண குறிப்பும் பகுப்புத உறுப்பிலக்கணம் வேணுன்றவங்க சொல்லுங்கள். நம்ம முதல் 3 இயலுக்கு
கண்டிப்பாக வந்து இந்த லீவ்லேயே வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் கொடுக்கறது இல்லை, என்ன வேணும் அப்படின்றத சொல்கிறது இல்லை. என்ன காரணம்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தானே நான் என்ன கொஷின்ஸ் கேட்கணும் அதுக்கு உங்களால் கமெண்ட் பண்ண முடியும். அடுத்த தலைப்பு கவிதை பிழை. முத்துக்குமார சாமி பிள்ளைத்தமிழ். இந்த தலைப்புக்குரிய கவிதையை வந்து இயற்றியவர் வந்து குமரகுருபரர். இது வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதி இல்லை, சரிங்களா? அதோட சொல்லும் பொருளும் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இலக்கண குறிப்பு. குண்டலமும் குழைக்காதும் ஊம்னு வருது இல்லையா, அந்த மாதிரி வெளிப்படையா ஊம்னு வந்தாவே அது எண்ணுமே சொல்லுவாங்க. ஆடுக கான்னு முடிஞ்சாவே வியங்கோல் வினைமுற்று. பதிந்து பதி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் இத்து இந்தானது விகாரம். அதுக்கடுத்து ஊன்றது வினையச்ச விகுதி. செங்கீரை பருவம் சிறுகுறிப்புரைக அப்படின்னா, செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5-6 மாதங்களில் மென்மையாக அசையும். இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர். இப்பருவத்தில் குழந்தை தன் கைகளை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகம் அசைத்தும் ஆடும். வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அணிகலன்கள். சிலம்பு கிண்கிணினா காலில் அணிவன, அரைஞான்னா இடையில் அணிவது, இடைனா இடுப்பில் அணியறது, சுட்டினா நெற்றியில் அணியறது, குண்டலம்னா காதில் அணியறது, குண்டலம் குழை இதெல்லாம் காதில் போடுறது, சூழினா தலையில் அணியறது, சரிங்களா? அதுக்கடுத்து நூல்வெளியில பிங்க் கலர்ல இருக்க லெட்டர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது விரிவானம். விரிவானத்தோட ஆசிரியர் கி ராஜநாராயணன், ஆசிரியர் கோபல்லபுரத்து மக்கள், தலைப்பு இதுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கரிசல் இலக்கியம் தெரிந்து தெளிவும், இதுவும் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வட்டார வழக்கு சொற்கள். இது சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டாப்பரா இருக்கவங்க மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நூல்வெளியில சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க பாருங்க. 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. எது? கோபல்லபுரத்து மக்கள் புதினத்தை எழுதியவர் கி ராஜநாராயணன், சரிங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பிங்க் கலர்ல இருக்க சென்டென்ஸ்லாம் எப்பயுமே வந்து கண்டிப்பா கேட்பாங்க. தொகைநிலை தொடர்கள். இலக்கணத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு லைன் பை லைன் படிச்சு புரிஞ்சுக்கணும். அப்பனாதான் இலக்கணத்துல உங்களுக்கு ஓனா கிரியேட்டிவ் கொஸ்டின், அதாவது இன்சைட் கொஸ்டின்ஸ் கேட்டால் அழகாக அட்டன் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு அன்மொழி தொகை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கீழே உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். சிவப்பு சட்டை போட்டிருந்தவர் பேசுறது தான் சிவப்பு சட்டை பேசினார்ன்றாங்க. அப்போ இதை வந்து அவங்க போட்டிருக்க அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருட்களையோ, அதாவது வேறு அவங்க என்ன சொல்ல வராங்களோ அந்த சொல்லாம அவங்க அணிந்திருக்கிற அந்த உடைய பத்தி சொல்றதுனால அது வந்து சிவப்பு சட்டை பேசினான்றது, அதெல்லாம் அன்மொழி தொகை. அதே மாதிரி முறுக்கு மீசை வந்தார், மீசை முறுக்கு ஏற்றிருக்கவர், அவரு முறுக்கு மீசை, அந்த அவருக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் நம்ம வச்சு கூப்பிடுறோம் இல்லையா, அந்த பட்டப்பெயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த மாதிரி கூப்பிடுறதெல்லாம் அன்மொழி தொகை. இந்த மாதிரி உங்களுக்கு இலக்கணத்துல எந்தெந்த 2 மார்க்ஸ்லாம் அடிக்கடி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ஸ், அது தனியாக வந்து லைன் பை லைன் படிக்கணும், ஓகேங்களா? இதிலே வந்து உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தொகைநிலை தொடர் என்றால் என்ன? அந்த ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. எத்தனை வகைப்படும் தொகைநிலை தொடர், எத்தனை வகைப்படும் அதை பாருங்க. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அவை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை என்பனவாகும். இதெல்லாம். அடுத்தது வேற்றுமை தொகை என்றால் என்ன, இதையும் பார்த்துக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ ஃபுல்லாகவே படிக்கணுன்ற மாதிரி தான் நான் சொல்லிடுவேன். இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே படிச்சுதான் ஆகணும். இதில் எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ண முடியாது, டாப்பர்ஸாக இருக்கவங்க. ஓகே, அதுக்கடுத்து 1 மார்க் கொஷின்ஸ்லாம் பாருங்க. பின்வருவனவற்றுள் முறையான தொடர். காலில் அணியும் அணிகலன், இப்போதானே பார்த்தோம். காலில் என்ன அணிவாங்க, இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, காலில் அணியும் அணிகலன்கள், இங்க பார்த்தோம் இல்லையா, காலில் அணியும் அணிகலன்கள். காலில் அணியறது சிலம்பு கிண்கிணி. உங்களுக்கு 1 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. கிண்கிணி ஆப்ஷன் 2 ஆன்சர். இதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்கு 1 மார்க்ஸ்ல. பின்வருவனற்றுள் முறையான தொடர் என்ன அப்படின்னா, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. 3rd ஆப்ஷன் ஆன்சர். மற்றதெல்லாம் தவறான சொற்றொடர்கள். அடுத்து காசி காண்டம். காசி காண்டம்னா என்ன? காசி நகரத்தின் வரலாற்றை பாடும் நூல், பெருமையை பாடும் நூல். இது எது கரெக்டுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. புக் பேக் ஆன்சருக்கு வீடியோ போடுறேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது விருந்தினரை பேணுவதற்கு, அது பார்த்தீங்கன்னா இன்மையிலும் விருந்து, அதுதான் வரும்.
நன்மொழி என்பது நன்மை கூட்டல் மொழி, பண்பு தொகையை குறிக்கும். அடுத்து விருந்தினரை மகிழ்த்துக்குறும் முகமன் சொற்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், கண்டிப்பாக படிக்கணும். முகமன் சொற்கள் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து புதுசாக கேட்டிருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த 4th 3rd இதெல்லாம் புது கொஷின். செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரிசாமி சொல்லியிருக்காரு. ஸோ 1 3 4 3யும் கண்டிப்பாக படிக்கணும். 1 3 4 5 நல்லா படிச்சுக்கோங்க. தண்ணீர் குடி தயிர் குடம் இதுவுமே கண்டிப்பாக படிக்கணும். அடுத்தது இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தி, அதாவது ஃபர்ஸ்ட் சிறுவினா நல்லா படிச்சுக்கோங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட். வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடி நயம், அது பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொகை நிலை தொடர்களை கண்டறிந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே படித்து தான் ஆகணும். தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாக அமைந்தது. இப்பண்பு காலத்தில் அடைந்துள்ள மாற்றங்களை பட்டியலிடுக. ஸோ இதுவுமே வந்து ஒரு புது கொஷின். ஸோ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா 3rd and 4th தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு நியூவாக கொடுத்துருக்க கொஷின்ஸ். ஆக்சுவலாக வந்து ஓல்டு சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் என்னால் ஸ்கிப் பண்ணவே முடியல. ஸோ ஃபஸ்ட்டு இதை படிங்க, செகண்ட் இதை படிங்க, அதுக்கப்புறம் இங்கே 3rd, அதுக்கப்புறம் 4th, அந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க. ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து 3 and 4 ஃபஸ்ட்டு படிங்க. ஓகே. அதுக்கடுத்தது நெடுவினால பார்த்தீங்கன்னா சங்க கால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுகளுடன் விளக்குக. சங்க கால தமிழரின் விருந்தோம்பல் பண்பை சான்றுகளுடன் விளக்குக. இந்த கொஷின் நியூ கொஷின். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இயலில் கொஷின் நம்பர் 2வும் கொஷின் நம்பர் 3யும் எப்பயுமே கேட்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட். இந்த செகண்ட் கொஷின் வந்து உங்களுக்கு துணைப்பாடத்துலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அன்னமையா கோகுலபுரத்து மக்கள் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர் அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஆனால் இப்போ இங்கே நியூவாக வந்திருக்கு. ஸோ எதை படிக்கலாம் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 1 படிக்கிறது புத்திசாலித்தனம். அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 2 படிங்க, அதுக்கப்புறம் கொஷின் நம்பர் 3, இந்த ஆர்டரில் படிங்க. ஆனால் 3மே படித்து தான் ஆகணும். இங்கே தான் உங்களுக்கு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அப்போ பப்ளிக்கில் என்னை பொறுத்தவரையும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இந்த 7 யூனிட்டில் ஃபஸ்ட்டு 4 யூனிட் நல்லா படிச்சிருங்க. இந்த 4 யூனிட்ஸ் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா பப்ளிக்கில் சூப்பராக 85 above தாராளமாக வாங்கிடலாம். சரிங்களா? செலக்ட் பண்ணி படிக்காமல் எல்லாமே படிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு 4 யூனிட். அதுக்கடுத்து இதில் வந்து என்னெல்லாம் படிக்கணும் மொழியை ஆல்பமில் பார்த்துருவோம். மொழிபெயர்க்க ஆஸ் யூஷுவல் எல்லா யூனிட்டும் ஒன்று தான். பழமொழி பார்த்தீங்கன்னா இந்த இயலில் மட்டும்தான் பழமொழி இருக்கும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், உப்பிட்டவரை உள்ளளவு நினை, விருந்தும் மருந்தும் 3 நாட்கள், அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க, 100% கேட்பாங்க, யோசிக்க வேண்டாம், படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பழைய சோறு, இது வந்து பத்தியை படித்து கருத்தை சுருக்கி எழுதுக, அது கேட்டது கிடையாது. அடுத்தது கதையாக்குக, ஒரு கதையை கொடுத்துட்டு அதை வந்து உங்களை நிகழ்வினை கதையாக்க சொல்கிறாங்க, அதையும் கேட்டது கிடையாது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதெல்லாம் படித்தே ஆகணும். இந்த கடிதமும் கண்டிப்பாக வரும். ஸோ இதோட சேர்த்து 3 இயலில் உங்களுக்கு 4 கடிதம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். இதை கண்டிப்பாக கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அடுத்து நயம் பாராட்டுக, இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்ல இருந்து தான் நயம் பாராட்டுக மேக்ஸிமம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து மொழியோடு விளையாடல பார்த்தீங்கன்னா இந்த ஈ-கு பறவையிடம் இறப்பது என்ன அப்படின்னா ஈரகு ரா வரும். அடுத்தது குருதி, அடுத்தது வாள், அடுத்தது அக்கா, அடுத்தது மதி, அடுத்தது படகு, இதெல்லாம். அதே மாதிரி இரு சொற்களை ஒரே தொடரில் அமைக்க, சிலை சீலை, நான் இந்த இதை தான் வந்து மாற்றிட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ இதுவும் ஏற்கனவே சொன்னேன், இதே மாதிரி தான் அங்கேயும் இரு சொற்களை வந்து ஒரே தொடரில் அமைக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். அதை சொன்னதும் செகண்டாக ஃபஸ்ட்டு யூனிட்ல சொன்னேன்னு தெரியல, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் பார்த்துக்கோங்க, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, இதுவுமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எப்பயுமே காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கவிதை எழுதுனாவே எல்லா யூனிட்ஸ்க்கும் சேம் வர மாதிரி இருக்கும். அதுக்கும் வந்து வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக போடுறேன். அதுக்கடுத்தது நிற்க அதற்கு தக, இது வந்து அந்த அளவுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா திருக்குறளில் மனப்பாட பகுதி என்னன்னு பார்த்துருவோமா? மனப்பாட பாடல்லாம் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம்.
திருக்குறள்ல 4வது திருக்குறள், எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதாவது எந்த பொருள் எந்த இயல்பினதா தோன்றினாலும் அந்த பொருளோட உண்மைத்தன்மையை ஆராயணும். அது எப்படி இருந்தாலும் சரி, அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது ஆராயணும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து 8வது குறள், பல்லார் பகைக்கொள்ளரின் பத்தடுத்த தீமை சரி, திருக்குறள் தனியாக நான் நடத்துவோம். இதுலேயே நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ லென்த்தியாக போகும். அடுத்து 14th, அடுத்து 16th, இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாட பாடலாக வருது. ஸோ எத்தனை குறள் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிடலாமா? கொஷின் நம்பர் 4th குறள் 1, 8th குறள் இதாவது 2வது, அடுத்து 11th குறள் இது 3வது, 14th இது 4வது, 16th 5வது. ஸோ 5 மனப்பாட குறள் தான் இருக்குது. ஆனால் அழகிட்டு வாய்ப்பாடுக்கு 20 குறளுமே அழகிட்டு வாய்ப்பாடு போடணும். ஸோ அழகிட்டு வாய்ப்பாடு வேணுன்றவங்க சொல்லுங்கள். இந்த 20 குறளுக்கும் நம்ம அழகிட்டு வாய்ப்பாடு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நூல்வெளி ஃபுல்லாக படிங்க. அந்த பிங்க் கலர் லெட்டர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ, பெருநாவலர், முதற்பாவலர், பொய்யில் புலவர், அறம் பொருள் இன்பம் என்ன முப்பால் பகுப்பு கொண்டது, அடுத்தது பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், இது எல்லாமே 4 இயல்களை கொண்டது, ஊழியல், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிங்க. அடுத்து ஓமை அணி, இதில் உங்களுக்கு என்ன தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஓமை அணியாகும். இதில் ஓமையும் ஓம் உறுப்பு ஆகியன இடம்பெறும் ஓமை உறுப்பு வெளிப்படையாகும். இது உங்களுக்கு ஓமை அணியும் அந்த எடுத்துக்காட்டு அணியும் கண்டிப்பா அணியில 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனாவது குறள்? 9வது, குறள் 20வதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அணிக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கு குறள் 11வதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 அணியிலேருந்து 1 கேட்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் ரெண்டுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. அணியுமே தனியாக விளக்கி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நிறைய வீடியோ போட வேண்டியிருக்கு தமிழுக்கு. ஏன்னா நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. பழைய வீடியோலாம் நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும். அதே மாதிரி திருக்குறளில் பார்த்தீங்கன்னா குருவினா, நான் 4 குருவினாவும் படிங்க. 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுவுமே யோசிக்காதீங்க. அதில் அந்த 4th கொஷின் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 4th, 2nd எல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. 1ம் 3rd தான் பழசு. ஸோ 4மே படிங்க. சிறுவினால வேலோடு நின்றான் தான் எப்பயும் படிப்பீங்க. உங்களுக்கு அந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் கூறியுள்ள கருத்துக்களே வள்ளுவர் வழி நின்றுக, இது கேட்டதே கிடையாது. ஸோ 100% இனிமேல் இந்த 1ம் 2ம் படிக்கணும். அதில் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ 3 இயலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம மொழியோடு விளையாடு, மொழியாலும் இதெல்லாம் நடத்தலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது அணியை பற்றி விளக்கி வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக புக் பேக் ஆன்சர் வீடியோ போடலாமா, இம்பார்ட்டன்ட் வீடியோ போடலாமா, இல்லை இம்பார்ட்டன்ட் நடத்தலாமா, இது எல்லாமே தொடர்ச்சியாக கண்டிப்பாக வீடியோஸ் ஒன்று வரும். அதிகபட்சமான கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக உடனுக்குடனே வீடியோஸ் வரும். ஸோ வீடியோஸை பார்த்தது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எனக்காக ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை கூறி அடுத்த ஒரு உபயோகமான ஒரு நல்ல ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.